ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈஸியான பொட்டுக்கடலை குழம்பு செய்யலாமா? இட்லிக்கு சைடிஷ்ஷு. தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதுலேயும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஒன்று எடுத்திருக்கேன். நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து சின்ன ஸ்பூன் தானே, அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் வந்து நாம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வந்து இங்கே பாருங்கள், நல்லா தக்காளியில் நல்லா வெந்துருச்சு, வெங்காயமும் வெந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம பொட்டுக்கல்ல வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. பொட்டுக்கல்ல அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லை, நீங்கள் மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற நேரம் நம்ம வந்து பொட்டுக்கடலை குழம்பு வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். பொட்டுக்கடலை குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், இட்லி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது மேலே நாம் வந்து இப்படி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாய்க்குமே வந்து இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.